In this video, we are going to discuss about moralistic approach. It's a very important approach to study literature. Shall we pass on to the presentation? Moralistic approach. What is moralistic approach? It is an introduction to judge literary works according to moral rather than formal principles. We should not give more importance to literary form, literary text, and literary historical periods. We give more importance to moral. ஒரு ஒர்க்கை வந்து நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணணும், எப்படி எவாலுவேட் பண்ணணும்னா அதுல இருக்கக்கூடிய எத்திக்கல் டீச்சிங்ஸ், அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ், அதுல இருக்கக்கூடிய வேர்ச்சுவஸ், அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா அந்த லிட்டரரி டெக்ஸ்ட்டை வந்து ஜட்ஜ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் மாரலிஸ்டிக் அப்ரோச். லிட்ரேச்சர் சுட் நாட் மிஸ்கைட், கரப்ட், இட் சுட் பி கண்டெம்ட். ஸோ லிட்ரேச்சர் வந்து நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு மட்டும்தான் இலக்கியங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த நல்ல கோட்பாடுகள் வந்து ஒரு ஒர்க்ல எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்றத ரெகக்னைஸ் பண்றது தான் மாரலிஸ்டிக் அப்ரோச். தென் ஹிஸ்டரி ஆஃப் மாரலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது யாருன்னா பிளாட்டோ. He emphasized the writer's duty to uplift the citizens, to elevate their character, and to make them more serviceable to society. Plato created his own utopia, that republic. In that republic, he wants to banish poets because the poets are liars அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவரே தான் என்ன சொல்றாருன்னா, ரைட்டர்ஸ் வந்து ஒரு டியூட்டி வந்து எப்படி இருக்கணும், ரைட்டர்ஸோட கடமை என்னன்னா ஒரு நல்ல குடிமகன்களை உருவாக்கணும், நல்ல மாரல் கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. Plato is chiefly concerned with the moral attitude in a work of art. மாரல் ஆட்டிடியூட் வந்து ஒரு ஒர்க்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்டோ சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ரைட்டர் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா ஹொரைஸ். ஸோ ஆனால் இது இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் இருக்கிறாரு. அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, த ஆர்ட் ஆஃப் போயட்ரி இஸ் இம்மன்ஸ், இஸ் டு கிவ் பிளஷர். ஸோ அது வந்து நம்ம பிளஷருக்கு மட்டும்தான் ரீடிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஹொரைஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, poetry should teach, both teach and delight. ஸோ நம்மளுக்கு வந்து டீச்சும் பண்ணணும், அட் த சேம் டைம் ப்ளஷரையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து மொராலிட்டியை ப்ரமோட் பண்ணியிருக்காரு. ஹொரைஸோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து ஆர்ஸ் பொயட்ரிக்கா. ஸோ இவ்வளவுதான் மொராலிஸ்டிக் அப்ரோச் ஆன்சியன் பீரியட்ல இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெனேசான்ஸ் பீரியட். ரெனேசான்ஸ் பீரியட்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ரைட்டர் யாருன்னா பிலிப் சிட்னி. ஸோ அவரை பொறுத்தளவுக்கு poetry is superior than philosophy, history and science. Why it is superior? ஏன் போயம் வந்து எல்லாத்த காட்டிலும் superior அப்படின்னு சொன்னோம்னா, it has a moral end. ஒவ்வொரு போயமும் ஒரு moral end. At the same time imagination இருந்தாலும் ஒரு moral endல முடியுது. He says that the poet leads mankind to moral path. ஸோ poets வந்து எல்லா ரீடர்ஸையும் வந்து ஒரு moral path, அந்த வழியில எடுத்துட்டு செல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இவரும் மாரலிஸ்டிக் அப்ரோச்சை சப்போர்ட் பண்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நியோ கிளாசிக்கல் பீரியட்ல, நியோ கிளாசிக்கல் பீரியட்ல டாக்டர் ஜான்சன் இஸ் த கிரேட் சாம்பியன் ஆஃப் 18th century டு ஜட்ஜ் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட் பை இட்ஸ் மாரல் கண்டென்ட். இவர் வந்து ஷேக்ஸ்பியர் அட்டாக் பண்ணுவார். ஷேக்ஸ்பியரோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பத்தி ப்ரிஃபைஸ் டு ஷேக்ஸ்பியர்ல பேசியிருப்பாரு. ஷேக்ஸ்பியர் அட்டாக் பண்றப்ப என்னன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து இன்னும் கொஞ்சம் மாரல் வேல்யூஸை சொல்லியிருக்கலாம் அவருடைய டிராமால அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அட் த சேம் டைம் அந்த மாதிரி அட்டாக் பண்றப்ப மில்டனை பிரைஸ் பண்ணி பேசியிருப்பாரு. ஏன்னா மில்டன் ஹாஸ் ரிட்டன் பாரடைஸ் லாஸ்ட், இட் இஸ் அ மாரல் போயம். பாரடைஸ் லாஸ்ட்ல வந்து மாரல் வேல்யூஸை கொடுத்துருப்பாங்க. இந்த இவர் வந்து மாரலிஸ்டிக் அப்ரோச்சுக்கு நியோ கிளாசிக்கல் பீரியட்ல இந்த ரைட்டர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ நியோ கிளாசிக்கல் பீரியட்ல அதர் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைடன் அண்ட் அலெக்சாண்டர் போப், they give more important, they too also give more important to moral aspects. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா விக்டோரியன் பீரியட்ல மேத்யூ அர்னால்டு. ஸோ இவரை பொறுத்த அளவுக்கும் ஹை சீரியஸ்னஸ் இருப்பாங்க. ஒரு ஒர்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹி ஆல்சோ கிளாசிஸ்ட், ஹி வாண்ட்ஸ் டு ஃபாலோ ஆல் ஆஃப் தம் டு கிளாசிக்கல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.
So that he also writing in his all works on basic of moral grounds. Next, ரொமான்டிக் பீரியட்லயும் நிறைய ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க. ரொமான்டிக் பீரியட்ல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மாரலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்றது வந்து ஒரு வேற டைமென்ஷன் எடுக்க ஆரம்பிச்சு, ஹியூமானிஸ்ட் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட் இஸ் இன்டலெக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் த ரெனைசான்ஸ். எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் ஹியூமன். நம்மளுடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா ஹியூமன், அதாவது நேச்சர், இவங்கள அவங்க ஹியூமன் லைஃப் இதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த மாரலிஸ்டிக் அப்படின்றது ஹியூமனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேர்ட்ஸ்வொர்த் he declared himself to be a teacher. அவர் வந்து இயற்கை அந்த அளவுக்கு நேசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஷெல்லி பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் இஸ் த பெஸ்ட் டூல் டு மேக் த போயம் மாரலி குட். ஸோ இமேஜினேஷன் இருந்தால் மட்டும்தான், இமிட்டேட் பண்ணால் மட்டும்தான் நல்ல போயம்ஸ் எழுத முடியும்னு சொல்றாங்க. ஜான் ரஸ்கின் அவரும் ஒரு மாரலிஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த் பொயட்ரி ஃபார் இட்ஸ் மாரல் ஐடியாஸ். அர்னால்டு வந்து ப்ரைஸ் பண்ணுவார் வேர்ட்ஸ்வொர்த்தோட போயம்ஸ் எல்லாமே. இட்ஸ் அ ஹை சீரியஸ்னஸ் தீம் இருக்கு, ஏன்னா அதுல வந்து மாரல் ஐடியாஸை ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஹியூமானிஸ்ட். அந்த ரொமான்டிக் பீரியடில் மாரலிஸ்டிக் அப்ரோச் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஏற்படும். அது வந்து ஹியூமானிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமானிஸ்டிக் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஹியூமானிசம் அப்படின்றது கேரக்டரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் brought about by increased scientific knowledge, a renewed approach to ancient Greek Latin text. இது வந்து ஒரு புது வகையான அப்ரோச். ஆன்சியன்ட்ல இருக்கக்கூடிய அந்த கிரீக் லாட்டின் டெக்ஸ்ட்டை மாற்றி அமைக்கிறதுக்காண்டி ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிஸ்ட் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு மூமெண்ட் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஹியூமானிஸ்ட்ல வந்து ரெண்டு டைப்பான ஹியூமானிஸ்ட் இருந்தாங்க, நியோ ஹியூமானிஸ்ட் தென் ரெனேசான்ஸ் ஹியூமானிஸ்ட். ஸோ நியோ ஹியூமானிஸ்ட் அப்படின்னு சொல்றவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, they opposed naturalism and then they opposed romanticism, they opposed aesthetic, that is aesthetic sensitivity. இந்த நியோ ஹியூமானிஸ்ட் அப்படின்றவங்க எப்போ உருவாகுறாங்கன்னா 20th செஞ்சுரியில உருவாக ஆரம்பிக்கிறாங்க. That is neo humanist, a group of writers in the 20th century. Their mainly interest in literature lies in literature as criticism of life. 20th centuryனாலே நம்ம கிரிட்டிசம்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி த ஹியூமன் லைஃப், அதுதான் வந்து ஹியூமனோட லைஃப்பை பிரதிபலிக்கிறது தான் இலக்கியம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. The impulse towards moral evaluation has been chiefly expressed by these new humanists. They are concerned with the ends of literature as affecting man. ஸோ வாட் எவர் மேபி இந்த ரைட்டர் என்ன வேணா எழுதினாலும் கடைசியா வந்து ஒரு மாரல் வேல்யூஸ் இருக்கணும், அது வந்து ரீடரோட மைண்டை டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க தான் நியூ ஹியூமானிஸ்ட். தேர் அனாலிசிஸ் ஆஃப் மேன் இஸ் ட்ரெடிஷ்னல். தே அப்போஸ், அவங்கெல்லாம் நியூ ஹியூமானிஸ்ட் யாரெல்லாம் அப்போஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலிஸ்ட், ரொமான்டிஸ்ட், தென் ஈஸ்தட்டிக் பாலிட்டிக்ஸ். இவங்க எல்லாத்தையுமே வந்து அப்போஸ் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க பேர் தான் நியூ ஹியூமானிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், ஸோ 20th செஞ்சுரி கிரிட்டிக்கல் மூமெண்ட் தான் அது. பால் எல்மர் மோர், செல்பான் எஸ்ஸேஸ், அவரோட இம்பார்ட்டன்ட் கிரிட்டிசம் செல்பான் எஸ்ஸேஸ், Irving Babbitt, literature and the American college. These are all, they are all considered as the chief preferred of new humanism. So next, எந்தெந்த ரைட்டர் அடுத்து 20th செஞ்சுரியில் நியூ ஹியூமானிஸ்டாக இருந்தாங்கன்னா, நார்மன் ஃபாஸ்டர், ஹாரி ஹைடன் கிளாக், ஜே.ஆர். எலியட், ராபர்ட் செஃபர், ஃப்ராங்க் ட்வாட் மார்த்தர், ஹார்கம் மான்சன், ஸ்டர்ட் எஸ்.எஸ். பரட். So they are all new humanistic writers. Then religious humanism. So religious humanism, some writers are based on religious, that is religious script. They create work. They are called as religious humanism. That is also developed at 20th century. இதுவுமே 20th செஞ்சுரியில் உருவானது தான். 20th செஞ்சுரி ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹச்.ஜி. வெல்ஸ், சோம்செட் மாகம். They stressed value of moral in a work of art. Then T.H. Lawrence, T.S. Eliot, they are declared literature should be judged from moral
அண்ட் ரிலிஜியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ மாரல் வேல்யூஸ் இருக்கணும், ரிலிஜியஸ் வேல்யூஸ் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஹியூம் தட் இஸ் ரிலிஜியன் அண்ட் மொராலிட்டி. டிஎஸ் எலியட் கிறிஸ்டியன் ஹியூமனிஸ்ட்னு சொன்னாங்க. எட்மண்ட் ஃபுல்லர், ஹயட் வேக்னர், தேர் ஆர் கால்ட் ரிலிஜியஸ் ஹியூமனிஸ்ட். அதாவது லிட்ரேச்சர் வந்து எதை பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணணும்னா மாரல் அண்ட் ரிலீஜியஸ் ஸ்டாண்டர்டை வச்சு ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க 20th செஞ்சுரியில். ஸோ அவங்கள தான் வந்து நம்ம இங்கே இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட், so now that the traditional concept, the moralistic approach comes to an end. யாராலெல்லாம் இது வந்து ஒரு எண்டுக்கு வர ஆரம்பிச்சுன்னா எஃப்ஆர் லீவிஸ், ஆவ்ரி வின்டர், மார்க்சிஸ்ட், ஆலன்டே, ஜான் க்ரூ, ரான்சம். தே வியூ லிட்ரேச்சர் இன் டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஸோ டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல லிட்ரேச்சரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் வந்து ஒர்க் ஆஃப் ஆர்ட் கேன் பி ஜட்ஜ்டு பை இட்ஸ் மாரல் வேல்யூஸ்னு சொன்னாங்க. சம் கிரிட்டிக்ஸ் வந்து ஈஸ்தட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். சம் கிரிட்டிக்ஸ் தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் டு ஃபார்ம், சம் ஆஃப் தம் தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் டு டைரக்டிக் அப்ரோச். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வியூஸ்னால இந்த மொராலிஸ்டிக் அப்ரோச் எண்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் லீவிஸ், தென் மார்க்சிஸ்ட் காரல் மார்க்ஸ். அவர் என்ன சொல்றாரு, சோசியல் அப்ரோச் லிட்ரேச்சர் மேபி வியூட் அண்ட் பேசிக் ஆஃப் சோசியல் அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஜான் குரு ரான்சம் நியூ கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணார். அதனால இந்த மொராலிஸ்டிக் அப்ரோச் ஒரு எண்டுக்கு வர ஆரம்பிச்சு அதுக்கடுத்து வேற வேற டைமென்ஷன்ல லிட்ரேச்சரை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் what is moralistic approach, and thank you. Kindly subscribe I am possible channel.